ألم تر أن الله يسبح له من في السماوات والأرض والطير صافات كل قد علم صلاته وتسبيحه والله عليم بما يفعلون ولله ملك السماوات والأرض وإلى الله المصير. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون. عباد الله اتقوا الله العظيم ألا فقد فاز المتقون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்த பின் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பிறகு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு அல்லாஹ்வின் பயத்தை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக, அல்லாஹ்வின் அச்சத்தை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை கூறியவனாக தொடங்குகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா நமக்கு அவன் விரும்புவது என்னவென்றால், நமக்காக அவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னவென்றால், நாம் அவனை வணங்க வேண்டும், நாம் அவனுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிய வேண்டும், நாம் அவனுடைய கட்டளைகளை பேண வேண்டும், அவனுடைய சட்ட வரம்புகளை நாம் மதித்து நடக்க வேண்டும், நாம் அவனை நேசிக்க வேண்டும், அவன் எதை நேசிக்கிறானோ அதை நாம் நேசிக்க வேண்டும், அவன் எதை வெறுக்கிறானோ யாரை வெறுக்கிறானோ அதையும் அவர்களையும் நாமும் வெறுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதன் மூலமாக, இதை நம்மிடமிருந்து அவன் விரும்புவதன் மூலமாக அவனுக்கு எந்த ஒரு நன்மையும் பலனும் இல்லை. நன்மை பலன் நமக்குத்தான் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக நம்முடைய மறுமை வாழ்க்கையில் நமக்கு வெற்றியை தர விரும்புகிறான். நமது மறுமை வாழ்க்கையில் இன்பங்கள் நிறைந்த சொர்க்கங்களை நமக்காக அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கிறான். أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر. அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் எனது நல்லடியார்களுக்காக நாளை மறுமையிலே தயார் செய்து வைத்திருக்கிறேன். எத்தகைய அற்பொழிகளை, எத்தகைய இன்ப சுகங்களை அவற்றை எந்த கண்ணும் பார்த்திருக்காது, எந்த காதும் அவற்றின் வர்ணனைகளை கேட்டிருக்காது, அவற்றை பற்றிய கற்பனைகள் எந்த சிந்தனையிலும் வந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இன்பம் நிறைந்த, சுகம் நிறைந்த, நிம்மதி நிறைந்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற அந்த நன்மைகளுக்கு
பதிலாக, அந்த நல்லறங்களுக்கு பதிலாக மறுமை வாழ்க்கையிலே நமக்கு தருவதாக வாக்களித்திருக்கின்றான். ஆகவேதான் நாம் அதை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு அழகிய துஆவையும் கற்றுத் தருகிறான். ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக் வலா துக்ஸினா யௌமல் கியாமஹ் இன்னக லா துக்லிஃபுல் மிஆத். யா அல்லாஹ், தூதர்கள் மூலமாக நீ எங்களுக்கு வாக்களித்ததை மறுமையில் தருவாயாக. எத்தகைய அழகிய துஆவை அல்லாஹ் கற்றுத் தருகிறார். யா அல்லாஹ், எங்கள் இறைவா, தூதர்கள் மூலமாக நீ எங்களுக்கு வாக்களித்ததை நீ எங்களுக்கு தருவாயாக. மறுமையில் நீ எங்களை கேவலப்படுத்தி விடாதே, மறுமையில் நீ எங்களை கைவிட்டு விடாதே. என் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்தில் இன்னும் ஒரு விஷயத்தையும் விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த பிரார்த்தனையிலே ஒரு அம்சம் இடம்பெறுகிறது. எங்களை மறுமையில் இழிவுபடுத்தி விடாதே, எங்களை மறுமையில் தலைகுனிய வைத்து விடாதே. இதே துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல் இம்ரானுடைய கடைசியிலே சொல்லும் பொழுது, இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அக்ஸைதஹ், மறுமையில் அந்த கேவலம், மறுமையில் அந்த இழிவு என்ன என்பதை சொல்கிறான். யாரை அல்லாஹ் நரகத்தில் தள்ளிவிட்டானோ, நரகத்தில் நுழைத்து விட்டானோ, அவனை அல்லாஹ் கேவலப்படுத்தி விட்டார். எங்கள் இறைவா, நீ எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள். சுப்ஹானக வகினா அஸாபன் நார், நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள். எங்கள் இறைவா, நீ யாரை நரகத்தில் நுழைத்து விட்டாயோ அவரை நீ கேவலப்படுத்தி விட்டாய், தலைகுனிய வைத்து விட்டாய். இந்த உலக வாழ்க்கையில் மக்கள் எதையெல்லாம் இழிவாக பேசுகிறார்கள், அல்லது மக்களது பார்வையிலே எதுவெல்லாம் ஒரு அற்பமானதாக இருக்கிறதோ அவை ஒன்றுமே இல்லை சகோதரர்களே. ஏன், நமது மக்களுடைய நிலைப்பாடு, மக்களுடைய அனுமானம், தீர்மானம் என்றால் எத்தனையோ மக்கள் ஹலாலை கூட கேவலமாக பார்க்கிறார்கள். அல்லாஹ் ஹலாலாக்கியதை, அல்லாஹ் அனுமதித்ததை, ஏன் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்பியதை கூட கேவலமாக ஒரு இலக்காரமாக பார்க்கக்கூடிய சமுதாயத்திற்கு மத்தியிலே நாம் ஆளுகிறோம். ஏன், நம்மிலே நீளமாக தாடி வளர்ப்பவர்களை கேவலமாக பார்க்கக்கூடிய மக்கள் இல்லையா? கருணைக்கு மேல் ஆடை அணிபவர்களை கேவலமாக பார்க்கக்கூடிய மக்கள் இல்லையா? அல்லாஹ்வுக்காக பயந்து தன்னுடைய ஒவ்வொரு நாணயமும், தன்னுடைய ஒவ்வொரு பைசாவும் ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெரும் பெரும் வியாபாரங்களையும் பெரும் பெரும் தொழில்களையும் விட்டுவிட்டு பயந்து பயந்து ஹலாலான முறையிலே தொழில் செய்யக்கூடியவர்களை பிழைக்க தெரியாதவன், புத்தி இல்லாதவன் என்று சொல்பவர்கள் இல்லையா? அல்லாஹ்வுக்கு பயந்து வாக்குகளை நிறைவேற்றக்கூடியவர்களை, அமானிதங்களை ஒப்படைக்கக்கூடியவர்களை ஏமாந்தவன் என்று சொல்பவர்கள் இல்லை, ஏமாந்தவன் என்று படிப்பவர்கள் இல்லையா? ஏமாற்றக்கூடியவர்களையும் துரோகம் செய்பவர்களையும் தவறான முறையிலே பொருளீட்டக்கூடியவர்களையும் சாமர்த்தியசாலி, புத்திசாலி, விவரமானவன், பிழைக்க தெரிந்தவன் என்று போற்றுவதில்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பாருங்கள், அவர்களுடைய தோழர்கள் பதிவு செய்கிறார்கள். இன்று நம்மிலே ஒரு பெரிய செல்வ நிலையை அடைந்து ஒரு நல்ல தரமான வாகனத்திலே சென்று பழகியவர்கள் சாதாரண ஒரு வாகனத்திலே செல்வார்களா? ஏன், சில நேரங்களிலே நடந்து செல்வதற்கு கூட வெட்கப்படுவார்கள். ஏன் வாகனம் இல்லாமல் செல்கிறீர்களா என்று மக்கள் கேட்டு விடுவார்களோ என்று. எத்தனையோ பேர் நம்மிடத்தில் பொதுவாக சொல்கிறேன், சைக்கிள் ஓட்டுவதற்கு வெட்கப்படுவார்கள், சின்ன வாகனங்கள் ஓட்டுவதற்கு வெட்கப்படுவார்கள். இவ்வளவு பெரிய பணக்கார்,
நம்ம யாராவது பார்த்து கேட்டு விட்டால், யாராவது பார்த்து குறைவாக மதிப்பிட்டு விட்டால், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுதையில் பயணம் செய்திருக்கிறார்கள். தன்னோடு ஒரு தோழரையும் அமர்த்தி பயணம் செய்திருக்கிறார்கள். மதீனாவின் தெருக்களிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் எந்த ஒரு அவமானத்தையும் உணரவில்லை. இந்த நிலையில் ஒரு பயணம் செய்வாரா? கழுதையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் செய்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கழுதையில் பயணம் செய்வது ஒரு வெறுக்கப்பட்ட அல்லது ஒரு மட்டமான கேவலமான செயலில்லை. சய்யிதுல் அன்பியா, நபிமார்களின் தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் செய்திருக்கிறார்கள். ஹலாலான ஒன்று, அல்லாஹ் பயணத்திற்காக வாகனிப்பதற்காக படைத்த ஒன்று. வல் கைல வல் பிகால வல் ஹமீர லிதர்கபூஹா வஸீனா வயக்லுகு மா லா தஅலமூன். குதிரைகளை அல்லாஹ் உங்களுக்கு படைத்திருக்கிறான். கோவேரி கழுதைகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். கழுதைகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான் நீங்கள் வாகனிப்பதற்காக, உங்களது சுமைகளை ஏற்றிச் செல்வதற்காக, உங்களுக்கு அலங்காரங்களுக்காக. ஏன், இன்னும் எத்தனையோ வாகனங்களை அல்லாஹ் படைப்பான். அவற்றை நீங்கள் இப்போது அறிய மாட்டீர்கள். நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே? நாம் பயன்படுத்துகின்ற பொருள்களில் நமது கண்ணியம் இல்லை. சிலர் நினைப்பார்கள், உயர்ந்த ரொம்ப காஸ்ட்லியான செல்போன் வைத்திருந்தால்தான் மக்கள் இன்று மதிப்பார்கள் என்று. இன்று வாங்கப்படக்கூடிய செல்போன்கள் தேவைகளுக்காக வாங்கப்படுகிறதா அல்லது பாட்டுக்காக வாங்கப்படுகிறதா என்பதை வாங்கக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ராஆ அல்லாஹு பிஹி, யார் முகஸ்துதிக்காக பிறருக்கு காண்பிப்பதற்காக ஒன்றை வாங்குகிறானோ அதற்குரிய தண்டனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் கொடுப்பான். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வமன் சம்மஅ அல்லாஹு பி, யார் மக்கள் தன்னை பற்றி உயர்வாக பேசப்பட வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக ஒன்றை செய்கிறானோ அதற்கும் நாளை மறுமையிலே அவன் தண்டிக்கப்படுவான். இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. ஒரு ஆடையை, உயர்ந்த தரத்தினுடைய ஆடையை நீங்கள் வாங்கலாம். எதற்காக வாங்க வேண்டும்? யாருக்காக வாங்க வேண்டும்? என் ரப்பு எனக்கு வசதி கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்வை வணங்குவதற்காக. எனது அல்லாஹ் என்னுடைய இந்த ஆடையை பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்காக. இந்த ஒரு நல்ல எண்ணத்தில் வாங்க வேண்டுமே தவிர மக்கள் எனது ஆடையை கொண்டு என்னை பெருமைப்படுத்தி பேச வேண்டும், என்னுடைய பொருட்களை கொண்டு மக்கள் என்னை பெருமைப்படுத்த வேண்டும், என்னுடைய வஸ்துக்களை கொண்டு, என்னுடைய இந்த ஆடம்பர விஷயங்களை கொண்டு மக்கள் என்னை மதிக்க வேண்டும் என்று வாங்கினால் அது மிகப்பெரிய முகஸ்துதி சகோதரர்களே. அதற்கு மறுமையிலே தண்டனை உண்டு. நீங்கள் பயன்படுத்தலாம், எவ்வளவு உயர்ந்த பொருட்களையும் நீங்கள் வாங்கலாம். ஆனால் என்னவென்ன இருக்கக்கூடாது, பிறருக்கு காட்டி அதன் மூலமாக பிறர் தன்னை புகழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறார்கள். குறிப்பாக மேற்சொன்ன இந்த ஹதீஸை நம்முடைய கண்ணியத்திற்குரிய ஹதீஸ்களை அறிஞர்கள் ஆடை அலங்காரங்களின் பாடங்களிலே கொண்டு வருகிறார்கள். மன் ராஆ அல்லாஹு பிஹி, மன் சம்மஅ அல்லாஹு பிஹி என்ற இந்த ஹதீஸை ஆடை அலங்காரங்களின் பாடங்களிலே கொண்டு வந்து என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்காக என்று பயன்படுத்துகிறீர்களா, உங்களுடைய தேவைகளுக்காக என்று நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா, அல்லது மக்களுக்கு காண்பிப்பதற்காக, இதன் மூலமாக மக்களுக்கு மத்தியில் பெருமை பேசுவதற்காக, தன்னை உயர்வாக காண்பிப்பதற்காக நீங்கள் வாங்குகிறீர்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப கேவலம் என்றால் என்ன? இந்த உலகத்தினுடைய பொருட்களில் கேவலம் இல்லை, இந்த உலகத்துடைய வாகனங்களில் கேவலம் இல்லை. ஏன், இந்த உலகத்தில் குடிசையில் வாழ்வதில் கேவலம் இல்லை. நாளை மறுமையிலே தலை குனிந்து நரக நெருப்பிலே தள்ளப்படுவதுதான் கேவலம் சகோதரர்களை. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் ரட்சிப்பானாக. அதை பயந்துதானே அத்தனை இறை தூதர்களும் அழுதார்கள், அத்தனை நல்லவர்கள் அழுதார்கள். நல்லவர்களின் விழாக்கள் படுக்கையில் இருந்து ஏன் தூரமானது?
இரவிலே அவர்களுடைய தூக்கங்கள் ஏன் குறைந்தன? படுக்கைகளை விட்டு ஏன் அவர்கள் விலகி முஸல்லாவிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்றார்கள்? ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. விலாக்கள் அவர்களுடைய விலாக்கள் படுக்கையிலிருந்து விலகி இருக்கும். தங்களது ரப்பை பயந்து அழைத்துக் கொண்டிருப்பார்கள். எந்த பயம் சகோதரர்களே? இந்த உலகத்தின் வறுமையா? எதிரிகளின் அச்சுறுத்தலா? இல்லை, நாளை நரக நெருப்பின் பயம், நாளைய விசாரணையின் பயம், அந்த ஹஷருடைய பயம், அந்த சிராத்துடைய பயம், நாளை மறுமையிலே நன்மைகள் நிறுத்தப்படுவதனுடைய பயம் நல்லவர்களின் தூக்கத்தை போக்கிவிட்டது. அதை பற்றி சிந்திக்காதவர்கள், அதை உணராதவர்கள், அதிலே தனது நிலை என்ன என்று புரியாதவர்கள் தான் இந்த உலக இன்பங்களிலே மூழ்கிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக மறுமை வாழ்க்கைதான் நிரந்தரமானது. அங்கே நாம் நன்மைகளை முற்படுத்த வேண்டும் என்று உணர்ந்த மனிதன் அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை பாழாக்க மாட்டான். அல்லாஹ் தடுத்த பாவங்களின் பக்கம் நெருங்க மாட்டான். அதிலிருந்து வெகு தூரமாக இருப்பான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மறுமை வாழ்க்கைக்காக இந்த உலகத்திலே நம்மிடத்திலே அவன் என்ன எதிர்பார்க்கிறான்? அல்லாஹ்வை வணங்கியவர்களாக நாம் வாழ வேண்டும், இபாதத்து உடையவர்களாக வாழ வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, இந்த இபாதத்து தான் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று. இந்த உலகத்திலே நாம் சேகரித்த செல்வங்களை இந்த இபாதத்துக்காக செலவழிக்கவில்லை என்றால், இந்த உலக வாழ்க்கையில் நாம் வைத்திருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை, நம்முடைய இந்த உலக வாழ்க்கையின் நேரங்களை, ஏன் நம்முடைய ஆற்றலை, அறிவை இந்த இபாதத்துக்காக நாம் செலவழிக்கவில்லை என்றால், இவையெல்லாம் நாளை மறுமையிலே நரக நெருப்பில் நுழைவதற்கு காரணமாக ஆகிவிடும் சகோதரர். எந்த அற்புடைகளை கொண்டு மனிதன் இந்த உலகத்திலே பெருமை பேசிக் கொண்டிருந்தானோ, அவன் இன்புற்றுக் கொண்டிருந்தானோ, இவையே நாளை மறுமையிலே நரகத்திற்கு காரணமாக ஆகிவிடும். ஒரு மனிதனுடைய செல்வம், அந்த செல்வம் அது இபாதத்துக்காக செலவழிக்கப்படவில்லை என்றால், அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளுக்காக, உறவுகளை சேர்ப்பதற்காக, நாளை மறுமையின் தள்ளிக் கொள்வதற்காக அந்த செல்வங்கள் செலவழிக்கப்படவில்லை என்றால், அந்த செல்வமே நரக நெருப்பில் இவனை பொசுக்குவதற்காக, இவனுக்கு சூடு போடப்படுவதற்காக அந்த செல்வமே போதுமானது. இப்படி அவனுடைய உலக வாழ்க்கையின் ஒவ்வொரு இன்பமும் அப்படித்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு முஸ்லிமுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இபாதத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வை வணங்க வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இபாதத்தோடு சம்பந்தப்படுத்தித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான். சகோதரர்களே, நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹ்வுடைய இபாதத்து வெளிப்பட வேண்டும். நம்முடைய தேவைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, நம்முடைய பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய சுய தேவைகள் விஷயங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய எண்ணங்கள் இபாதத்தின் அடிப்படையிலே அமைந்திருக்க வேண்டும் என்பது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த மார்க்கத்திலே நிறைய நன்மைகளை நீங்கள் பார்த்திருக்கலாம், நிறைய நன்மையின் வழிகளை நீங்கள் பார்த்திருக்கலாம், படித்திருக்கலாம். ஆனால் இந்த நன்மைகள் எல்லாம் இபாதத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வாக்களித்திருக்கின்றானே தவிர, வெறும் அந்த நன்மைகளை அவற்றுக்கு தனியாக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களிக்கவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கத்தினுடைய இல்மை எடுத்துக் கொள்ளுங்கள். இல்ம், குர்ஆனை கற்றுக்கொள்வது, ஹதீஸை படிப்பது, அல்லாஹ்வுடைய மார்க்கங்களை தெரிவது எதற்காக? அல்லாஹ்வை வணங்குவதற்காக, அல்லாஹ்வை பயந்து கொள்வதற்காக. ஆகவேதான் நம்முடைய கண்ணியத்திற்குரிய உலமாக்கள், சலஃபுகள் சொல்வார்கள், யார் அவருடைய கல்வி அவரை இபாதத்தின் பக்கம் ஈடுபடுத்தவில்லையோ, யார் கல்வி கற்றதற்கு பிறகு அதன்படி செயல்படவில்லையோ, அவர் அல்லாஹ்விடமிருந்து தூரமாகி விடுகின்றார். ஒரு மனிதனுடைய இல்ம் அவனை இபாதத்தின் பக்கம் தூண்ட வேண்டும்.
இல்மு உள்ளவர்களில் மிக அதிக இல்மு உள்ளவர்கள் யார்? நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை விட இல்மு உள்ளவர்கள் யாரும் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவர்கள் அல்லாஹுவை எவ்வளவு அதிகம் வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தனது இல்ம் தன்னை மறுமையிலே கரை சேர்க்கும் என்று அந்த ஒரு எண்ணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்களா? அல்லது அல்லாஹ்வின் ஒரு சாதாரண அடிமையாக உணர்ந்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி அதிகம் வணங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்களா? எத்தனை முறை தங்களுடைய தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தங்களுடைய தோழர்கள் தன்னிடம் வந்து கேள்விக்கு மேல் கேள்வி கேட்கிறார்கள். மறுமையின் அந்த நற்பெயர்களை அடைவதற்குண்டான வழிகளை கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய பதில் என்ன? ஒரு தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எனக்கு ஒரு செயலை சொல்லிக் கொடுங்கள். அந்த செயலை செய்வதன் மூலமாக நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து தூரமாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை சொன்னார்கள், தஅபுதுல்லாஹ் வ லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. நீ அல்லாஹ்வை வணங்கு, அவனுக்கு யாரையும் இணை வைக்காதே. குர்ஆனுடைய கட்டளை எல்லாம் சகோதரர்களே இபாதா. யா அய்யுஹன் நாஸ் உபுது ரப்பக்கும், உலக மக்களே உங்களை படைத்த இறைவனை வணங்குங்கள். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், உங்களது இறைவன் உங்கள் மீது விதித்து விட்டான், நீங்கள் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று. இதுதான் நம்முடைய கலிமாவுடைய நோக்கம் சகோதரர். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லுகின்ற இந்த கலிமா, அதை ஏற்றுக்கொண்டோம், வணங்கப்படக்கூடியவன் அல்லாஹ்தான் என்று நம்பிக்கை கொண்டதால் மட்டும் ஒரு மனிதன் சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹ்வை அவன் வணங்க வேண்டும். ஆகவேதான் குர்ஆனுடைய வெளிச்சத்தில், ஹதீஸுடைய வெளிச்சத்திலே தொழுகையை விட்டவனை பெரும் காஃபிர் என்று உலமாக்களுடைய அதிகமான அறிஞர்கள் முடிவு சொல்கிறார்கள். ஏன்? ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறான், ஆனால் அவன் தொழவில்லை என்றான். அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன் என்று சொல்கிறான், ஆனால் அல்லாஹ்வை அவன் வணங்கவில்லை என்றால் அவன் அல்லாஹ்வை நிராகரிக்கிறான். அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று சொல்கிறான், அவன் மீது தொழுகை கடமையாக்கப்பட்டதை அவன் அறிந்திருக்கிறான், இருந்தும் தொழ மறுக்கிறான், தொழுகைக்கு வருவதில்லை. கேட்டால் பிறகு பார்க்கலாம் என்று சொல்கிறான் என்றால் அவன் தொழுகையை நிராகரிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைனர் ரஜுல் வல் குஃப்ர் வஷ்ஷிர்கி தர்குஸ் ஸலாத். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், மனிதனுக்கும் குஃப்ருக்கும் ஷிர்க் இணை வைத்தலுக்கும் இடையிலே தொழுகையை விடுவதுதான் இருக்கிறது. யார் ஒரு மனிதன் தொழுகையை விடுகிறானோ அவன் காஃபிர்களோடு சேர்ந்து விடுகிறான், அவன் முஷ்ரிக்குகளோடு சேர்ந்து விடுகிறான். யார் தொழுகையை விட்டானோ அவனிலிருந்து அல்லாஹ்வுடைய பொறுப்பு நீங்கி விடுகிறது. அல்லாஹ்வுடைய பொறுப்பு நீங்கி விடுகிறது. சகோதரர்களே, தொழுகை அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே மிகப்பெரிய வணக்கம். வானவர்களுடைய வணக்கம், பறவைகளின் வணக்கம், மீன்களின் வணக்கம், மரங்களின் வணக்கம், நட்சத்திரங்களின் வணக்கம். எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை தொழுது கொண்டிருக்கின்றன. குல்லுன் قد علم صلاته وتسبيحه. நான் படைத்த படைப்புகளில் எல்லா படைப்புகளும் என்னை தொழுவதை அறிந்து வைத்து தொழுகின்றன, என்னை துதிப்பதை அறிந்து என்னை துதித்துக் கொண்டிருக்கின்றன. இன்று பாருங்கள், முஸ்லிம்களிலே இரண்டு விதமான மக்களை பிரிக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். தொழக்கூடிய முஸ்லிம்கள், தொழுகை இல்லாத முஸ்லிம்கள். ரமதானிலே தொழுகின்ற முஸ்லிம்கள், ரமதானுக்கு பிறகு தொழாத முஸ்லிம்கள். வெள்ளிக்கிழமை தொழுகின்ற முஸ்லிம்கள், பெருநாள் தொழுகின்ற முஸ்லிம்கள் என்று முஸ்லிம்களை பல வகையாக பிரிக்கின்ற நிலையிலே இருக்கிறோம். முஸ்லிம் என்றாலே 5 நேர தொழுகைகளை தொழக்கூடியவன் தான் முஸ்லிம். இப்படி இபாதத் இல்ம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த இல்மை கொண்டும் நோக்கம் என்ன? அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய இபாதத் வழிபாடுகள் செய்யப்பட வேண்டும். அது போன்றுதான் சகோதரர்களே ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவது. இந்த ஜிஹாத்
ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கினான்? ஹிஜ்ரா, ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு சென்று விடுவது, இருந்த ஊரை, பிறந்த ஊரை, வாழ்ந்த ஊரை, சொந்த ஊரை விட்டுவிட்டு எதற்காக வேண்டி? அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்காக. எந்த இடத்தில் அல்லாஹ்வை வணங்க முடியவில்லையோ அந்த ஊரை, அந்த இடத்தை, ஏன் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீர்கள், அங்கே அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்றால் அதை நீங்கள் விட்டே ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போது தனக்கு பிரியமான தான் தேர்ந்தெடுத்த ஊரிலே, எந்த ஊரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறானோ, லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த மக்கா நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்கிறேன், வத்தீன் வஸ்ஸைத்தூன் வத்தூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன், பாதுகாப்பு மிக்க இந்த நகரத்தின் மீது சத்தியமாக. எத்தனை புகழ்களை, புகழ்ச்சிகளை தன்னுடைய ஊருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்க்கிறான். எத்தனை கண்ணியங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஹரமுக்கு, அந்த மஸ்ஜிதிற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, முஸ்லிம்களுக்கு ஒரு நேரம் வந்தது, அந்த இடத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்கு மறுக்கப்பட்டார்கள், அங்கே அல்லாஹ்வை தொழுவதற்கு மறுக்கப்பட்டார்கள், அங்கே அல்லாஹ்வின் வணக்க வழிபாடுகளை சுதந்திரமாக செய்ய விடாமல் முஷ்ரிக்குகள் அவர்களை தடுத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டான், எனக்கு வேண்டிய, நான் தேர்ந்தெடுத்த எனது புனிதமான ஊராக இருந்தாலும் அந்த ஊரில் முஸ்லிம்களே உங்களால் அங்கே இபாதத் செய்ய முடியவில்லை என்றால் அந்த ஊரை விட்டுவிட்டு ஒரு காஃபிருடைய ஊரிலே உங்களால் இபாதத் செய்ய முடிந்தால் அந்த ஊருக்கு நீங்கள் சென்று விடுங்கள். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு மக்காவில் இருந்து ஹிஜ்ரா செய்து, ஹிஜ்ரா என்றால் என்ன? ஒரு மனிதன் ஹிஜ்ரா செய்து, மக்காவுடைய ஹிஜ்ராவை பொறுத்தவரை அங்கிருந்து ஹிஜ்ரா செய்து விட்டால் திரும்ப அங்க வந்து குடியேறக்கூடிய எண்ணத்தில் செல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஹிஜ்ரா, இபாதத் செய்ய முடியவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அர்தி வாசிஅத்துன் ஃபஇய்யாய ஃபஅ்புதூன். மூமின்களே, முஸ்லிம்களே, நபியே, எனது பூமி விசாலமாக இருக்கிறது, எனது பூமி விசாலமாக இருக்கிறது, நீங்கள் எங்கு சென்றாவது உங்களது இறைவனாகிய நான் ஒருவனையே நீங்கள் வணங்குங்கள். என்னை வணங்க வேண்டும். உங்களுடைய 24 மணி நேர வாழ்க்கையிலே என்னுடைய இபாதத் அங்கே தென்பட வேண்டும். எனக்கு முன்னால் நீங்கள் சுஜூது செய்ய வேண்டும், எனக்கு முன்னால் நீங்கள் கை தூக்கி பிரார்த்திக்க வேண்டும், குனிய வேண்டும், எனக்கு முன்னால் பணிந்து வணங்க வேண்டும். அது செய்யப்பட முடியாத ஒரு ஊர் அது உங்களுக்கு தேவையில்லை. அது என்னுடைய ஊராக இருந்தாலும் சரி, என்னுடைய முதல் இறை ஆலயம் அமைக்கப்பட்ட ஊராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹிஜ்ரா செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை செல்வதற்கு படித்தார்களா இல்லையா? எங்கே படித்தார்கள்? ஹபஷா, ஒரு நஸ்ரானியுடைய ஊர், ஒரு கிறிஸ்தவனுடைய ஊர், அல்லாஹ்விற்கு குழந்தை இருக்கிறது என்று சொல்பவர்களுடைய ஊர். ஆனால் அங்கே அல்லாஹ்வை சுதந்திரமாக வணங்குவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்ட காரணத்தால், அல்லாஹ்வை வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு அங்கே தடை இல்லாத காரணத்தால் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார்கள், நீங்கள் அங்கு சென்றாவது அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருங்கள். ஆம் சகோதரர்களே, அல்லாஹ் இந்த மார்க்கத்திலே ஜிஹாதை, போரை கடமையாக்கினானே. ஏன்? وقاتلوهم حتى لا تكون فتنة ويكون الدين لله. போர் நாடுகளுக்காக அல்ல, ஆட்சி பீடங்களுக்காக அல்ல, முஸ்லிம்களுக்கு வசதி வாய்ப்புகளுக்காக அல்ல, போர் உயிர்களை கொல்வதற்காக அல்ல, போர் செல்வங்களை குவிப்பதற்காக அல்ல. போர் எதற்காக அல்லாஹ் சொல்கிறான்? ஷிர்க் ஒழிய வேண்டும். وقاتلوهم حتى لا تكون فتنة, இணை வைத்தல் ஒழிய வேண்டும். வயகூன தீனு லில்லாஹ், இபாதத் வணக்க வழிபாடு அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்யப்பட வேண்டும். இபாதத் வணக்க வழிபாடு அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே நடத்தப்பட வேண்டும். அந்த இபாதத்துக்காக நீங்கள் போர் செய்யுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, குறைஷி மக்களை எதிர்த்து அரபு குலத்தின் அந்த உயர்ந்த
கோத்திரங்களை எதிர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் போர் செய்தார்கள்? இந்த சில அந்நியர்கள் விமர்சிப்பதை போன்று பேருக்காக புகழுக்காக தனக்கென்ற ஒரு ஆட்சி அதிகாரத்தை ஏற்படுத்துவதற்காகவா? ஒரு காலம் இல்லை சகோதரர்களே. எங்கேயாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை முன்னிறுத்தி போர் செய்திருக்கிறார்களா? தனக்கு ஒரு ஆட்சி வேண்டும் என்பதற்காக? ஏன் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரசராக அனுப்பவில்லை, ஒரு தூதராக, ஒரு அடிமையாக நான் இருக்கிறேன் என்றுதான் சொன்னார்கள். ஆட்சிகள் எல்லாம் அவர்களுக்கு குவிந்த பிறகு, மக்கள் எல்லாம் அவர்களது சட்டத்தின்படி நடக்க ஆரம்பித்ததற்கு பிறகு, மக்கள் எல்லாம் அவர்களை மட்டுமே தலைவராக ஏற்றுக்கொண்ட பிறகு கூட தன்னை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர் என்று சொன்னதில்லை. அவர்கள் தலைவர் தான், தலைவர் என்று சொன்னதில்லை. அவர்கள் மிகப்பெரிய ஆட்சியாளர், ஆனால் தன்னை ஆட்சியாளர் என்று சொன்னதில்லை. எப்போது கேட்கப்பட்டாலும் அன அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர் என்று தான் சொன்னார்கள். தன்னுடைய அரசாங்கத்திற்காக, தனது குடும்பத்தின் அரசாங்கத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செய்யவில்லை. ஏன் போர் செய்தார்கள்? குறைஷிகள், அந்த உயர்ந்த அரபு குலத்து கோத்திரங்கள் அல்லாஹ்வை வணங்குவதை தடுக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களை அல்லாஹ்வை வணங்க அவர்கள் அனுமதிப்பதில்லை. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செய்தார்கள். அந்த அடிப்படையில் தான் ஹெர்கலையும் கிஸ்ராவையும் கைசரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொன்னார்கள். லா இதா ஹலக கைசர் ஃபலா கைசர் பஅதஹு வ இதா ஹலக கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா பஅதஹு. இனி இந்த கைசர் அழிந்து விட்டால் அடுத்து ஒரு கைசர் இல்லை, இனி இந்த கிஸ்ரா அழிந்து விட்டால் அடுத்து ஒரு கிஸ்ரா இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய ஆட்சி அதிகாரங்களில் எனது தோழர்களின் குதிரைகளின் குழம்புகள் எதுவரை செல்லுமோ அதுவரை அவர்கள் வந்து சேருவார்கள். ஏன் எச்சரிக்கை கொடுத்தார்கள்? அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய அடியார்கள் வணங்குவதற்கு அவர்கள் தடை விதித்தார்கள். ஆகவேதான் கண்ணியத்திற்குரிய தோழர்கள் அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் எந்த ஒரு ஏழ்மையான நிலையில் இருந்தும், பசி பட்டினியின் பஞ்சத்தில் இருந்தும் கூட எங்கேயாவது செல்வத்திற்காக நாங்கள் போர் தொடுத்து வந்திருக்கிறோம், ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றுவதற்காக நாங்கள் போர் தொடுத்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கின்றார்களா? இல்லை சகோதரர்களே. சஹாபாக்கள் எங்கு சென்றார்களோ அங்கு அந்த மன்னர்களை பார்த்து அவர்கள் சொன்ன ஒரே விஷயம், நஹ்னு கௌமுன் இப்தஅஸனா அல்லாஹ் லினுக்ரிஜ அல்-இபாத் மின் இபாதத்தி அல்-இபாத் இலா இபாதத்தி ரப்பில் இபாத். அடியார்களை வணங்குவதிலிருந்து அவர்களை வெளியேற்றி அவர்களின் இறைவனை வணங்குவதற்கு நாம் அவர்களை அழைக்க வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் எங்களை அனுப்பி இருக்கின்றான். ஆம் சகோதரர்களே, ஜிஹாத் இபாதத்துக்காக தான், ஹிஜ்ரத் இபாதத்துக்காக தான், இல்மு இபாதத்துக்காக தான். இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இரவு பகல் அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக தான். تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்து பொருந்தியவன். அவன்தான் அடியார்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இந்த குர்ஆனை தனது அடியாரின் மீது இறக்கி இருக்கின்றான். அவன்தான் இரவையும் பகலையும் ஹில்ஃபத்தல் லிமன் அராத அன் யذكر அராத ஷுக்கூரா, நன்றி செலுத்தக்கூடியவர்கள் நன்றி செலுத்துவதற்காக, அல்லாஹ்வை தியானிக்கக்கூடியவர்கள் தியானிப்பதற்காக அல்லாஹ் இரவையும் பகலையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். சகோதரர்கள், நம்முடைய உலக வஸ்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை அணுகும் போது இபாதத் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் நாம் அணுக வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட இபாதத்துக்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த ரமலானுடைய மாதம். இந்த மாதத்தின் கடைசி 10 நாட்களிலே நாம் இருக்கின்றோமே. லைலத்துல் கத்ர் என்ற இரவை இந்த இரவிலே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறானே. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களில் நீங்கள் இபாதத் செய்வதை விட இந்த ஓர் இரவிலே நீங்கள் இபாதத் செய்வது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த இரவு இருக்கின்ற நாட்களில் தான் நாம் இருக்கின்றோம் சகோதரர்களே. இந்த இரவிலே நீங்கள் 2 ரக்காத் தொழுவது 1000 மாதங்கள் நீங்கள் தொழுவதை விட, இதிலே நீங்கள் தர்மம் செய்வது, இதிலே நீங்கள் உறவுகளுக்கு கொடுப்பது, இதிலே நீங்கள் எந்த ஒரு நன்மை செய்தாலும் சிறிய பெரிய நன்மை எதுவாக இருக்கட்டும் 1000 மாதம்
தொடர்ச்சியாக நீங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை விட தர்மங்களை விட அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த ஒரு தரஜாவை உடையது சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக இந்த கடைசி 10 இரவுகள் வந்துவிட்டால் அஹ்யல் லைல குல்லஹு, இரவெல்லாம் விழித்திருப்பார்கள், தனது குடும்பத்தார்களையும் எழுப்பி விடுவார்கள். அந்த அளவு இபாதத்திலும் பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவதிலும் அல்லாஹ்வை புகழ்வதிலும் குர்ஆனை ஓதுவதிலும் ஈடுபட்டிருப்பார்கள். இத்தகைய இரவுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவற்றை நாம் தவறவிடாமல் ஆக்குவார்கள் சகோதரர்கள். இன்று பெரும்பாலான மக்கள் சில நேரம் தொழுதுவிட்டு மற்ற நேரங்களை தூங்குவதிலும் அல்லது சிலர் சீரியல்கள் பார்ப்பதிலும் அல்லது சுற்றுவதிலும் நேரங்களை வீணாக கழிப்பதிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்களே, கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தாக வேண்டும். தங்களது அந்த செயல்களிலிருந்து அவர்கள் திரும்பியாக வேண்டும் சகோதரர்களே. இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்க தவறிவிட்டால் அடுத்த ஆண்டு இந்த ரமதானிலே நாம் இருப்போமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நமக்கு முன்னால் இருந்த நம்முடைய சகோதரர்கள், நமக்கு அறிமுகமான எத்தனையோ மக்கள் அவர்கள் இந்த ரமதானிலே இல்லை. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இபாதத்துக்காகவே படைக்கப்பட்ட நாம் எல்லா காலங்களிலும் சதா அல்லாஹ்வை வணங்குவதோடு அல்லாஹ்வின் வணக்க வழிபாட்டுக்காகவே நாம் வாழ்வதோடு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ரமதான் மாதத்தை அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக, அவருடைய கண்ணியத்திற்குரிய வேதத்தை ஓதுவதற்காக, ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்களை விசாலமாக அள்ளி கொடுப்பதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அந்த மார்க்கத்து நிறுவனங்களுக்கு, மதரசாக்களுக்கு, மஸ்ஜிதுகளுக்கு நம்முடைய தான தர்மங்களை விசாலப்படுத்துவதோடு நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைப்போமாக. இந்த இரவுகளிலே நம்முடைய நேரங்களை அலட்சியமாக வீணான காரியங்களில் செலவழிப்பதிலிருந்து பாதுகாத்து அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவதிலும் துஆக்களிலும் ذிக்ர் செய்வதிலும் வணக்க வழிபாட்டிலும் ஈடுபடுவோமாக. أقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.